நகரிலே கொஞ்சம் கொஞ்சம் லத்தீன் தெரிஞ்சதினால் சரி ஒரு சிறிய கிராமத்திற்கு இவரை அனுப்பிவிடலாம் என்று முடிவு செய்கின்றார்கள். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ஆர்ஸ், அதாவது பிரான்ஸ் நகரில் ஆர்ஸ் என்ற ஒரு மறை மாவட்டத்திற்கு இவர் அனுப்பி வைக்கப்படுகின்றார். அது எப்படிப்பட்ட ஒரு இடம் என்றால், கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை வெறுத்து வேறு மதங்களுக்கு செல்கின்ற அந்த இடத்திலே அவர் அனுப்பி வைக்கப்படுகின்றார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அவர் பெரிதாக படித்ததில்லை, விவிலியத்தை விளக்கி கூற தெரியவில்லை. ஆனால் தனது வாழ்வின் அனுபவங்களை கொண்டு மக்களுக்கு தினந்தோறும் விவிலியத்தை விளக்கி சொல்கின்றார். அவர் 36 ஆண்டுகள் பங்கு குருவாக ஒரே பங்கு இடத்தில் இருக்கின்றார். அது ஒரு சிறிய கிராமம். ஆனால் அவரது வாழ்வின் சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் அவர் ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்குவாராம். அப்படி ஒப்புரவு அருட்சாதனம் கேட்பதற்காக அந்த மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு இடங்களில் இருக்கின்ற மக்கள் வரிசையில் நிற்பார்களாம். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் காத்திருந்து இவரிடம் ஒப்புரவு அருட்சாதனம் பெறுவதற்காக காத்திருப்பார்களாம். அப்படி ஒரு முறை ஒரு பெண் தன் கணவர் இறந்து விட்டார், அந்த சோகம் தாங்க முடியவில்லை, நானும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு மனநிலையோடு பழைய காலத்திலே தன் உயிரை மாய்த்து கொள்வது பாவம் என்று தெரிந்த அந்த பெண்மணி எப்படியாவது பாவ சங்கீதனம் கேட்டுவிட்டு தன் உயிரை மாற்றி கொள்ள வேண்டும், தன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று வருகின்றார். நீண்ட வரிசை, ஒரு 4-5 மணி நேரமாவது ஆகும் என்ற இந்த பெண் நினைத்தாள். 2 மணி நேரம் காத்திருந்த பெண் சரி இது எதுவும் நடைபெறாது என்று நினைத்து கொண்டு வீடு திரும்ப நினைக்கின்றாள். அப்பொழுது ஆலயத்தின் வாயிலுக்கு வந்தவுடன் ஜான் மரிய வியானி தனது இருப்பிடத்திலிருந்து எழுந்து வந்து இந்த பெண்ணை அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்று இந்த பெண்ணிடம் இருந்த கவலைகளை கேட்டுவிட்டு அவருக்கு பாவ சங்கீதனம் கொடுத்துவிட்டு அவர் மனநிலையை மாற்றுகின்றார். இப்படி பல்வேறு நிலைகளில் அங்கு வாழ்ந்த கிறிஸ்துவத்தை நம்பாதவர்களும் கிறிஸ்துவை நம்பும்படி ஒரு எளிய வாழ்வை வாழ்ந்தவர். அதனால்தான் அவரை தாயாம் திரு அவை 1925ஆம் ஆண்டு 73 வயதில் இறந்து விடுகின்றார். அதே பங்கில் இறந்து விடுகின்றார். அதே பங்கில் அவரை புதைக்கின்றார்கள். பல்வேறு புதுமைகள் நடைபெறுகின்றன. அதன் பின்னர் 1925ஆம் ஆண்டு அன்றைய திருத்தந்தையாக இருந்த 9ஆம் பத்திநாதர் இவரை புனிதராகவும் பங்கு குருக்களின் பாதுகாவலராகவும் அவரை திருநிலைப்படுத்துகின்றார். ஏன் இவர் பங்கு குருக்களின் பாதுகாவலர் என்றால், பங்கு குருவானோரின் வேலை என்ன? மக்களோடு இருத்தல். அந்த பணியை நிறைவை செய்தவர். பெரிய அளப்பரிய காரியங்களை செய்தவர் அல்ல. இப்போ இருக்கிற மாதிரி சாமியாருக்கு பாட தெரியணும், சாமியாருக்கு நல்ல பிரசங்கம் வைக்க தெரியணும், பைபிளை விளக்கி கூறணும் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. மக்களுக்கு பணி செய்யணும், மக்களோடு இருக்கணும், மக்களுடைய வேதனைகளை அவர்களிடமிருந்து குறைக்க வேண்டும் என்பதற்காக அவரை பாதுகாவலராக கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட புனிதரின் விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய 2 வாசங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது என்ன சிந்தனை இன்று தாயாம் திரு அவையும் வாசங்களும் நமக்கு கொடுக்கின்றது என்றால், முதல் வாசகம் இதிலிருந்து எடுக்கப்பட்டது, வாசிச்சவங்க சொல்லக்கூடாது, எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. வாசகத்தை நல்லா கவனிச்சிங்களா? வாசகத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா வாசகத்தில் முதல் பகுதியில் திட்டுவார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மாதிரி பைபிள்ன்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க, வார்த்தைகளாம் தவிர்த்து எழுதியிருக்காங்க. இல்லைன்னா கடவுள் எப்படி திருப்பார், முட்டாளே, அறிவு கட்டவனே, உனக்கு நான் எத்தனை தடவை சொன்னேன். எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார். ஏன் இந்த வாசகம் கொடுக்கப்பட்டது என்றால், எருசலேம் மக்கள் வரலாற்றில் கிமு 1200லிருந்து தொடங்குகின்றது. 200, 100, 1000 பின்னாடியே வந்தீங்கன்னா இந்த வாசகம் எழுதப்பட்ட காலம் 540களில் எழுதப்பட்டது. ஏன் இந்த வாசகம் எழுதப்பட்டது என்றால் 600-700 ஆண்டுகள் வரலாறு. இந்த 700 ஆண்டுகளில் இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் என்றால், இஸ்ரேல் மக்களை இறைவன் தேர்ந்தெடுத்து மீண்டுமாக அவர்களை இஸ்ரேல் நாட்டிற்கு கொண்டு வந்து விட்டார்.
அவர்களுக்கு அரசர் வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்கின்றார், இவர் அரசர் வேண்டும் என்கிறார்கள். எங்கு சென்றாலும் இவர்களுக்கு தற்பெருமை, நான் என்ற அகந்தை, எங்களால் எதுவும் செய்ய முடியும், ஏனென்றால் இறைவன் எங்களோடு இருக்கின்றார் என்ற மமதை. அப்படிப்பட்ட மமதையில் வாழ்ந்தவர்களுக்கு மீண்டுமாக சவுக்கடி கொடுப்பது போல வந்ததுதான் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டது. நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா 536 537களில் நாடு கடத்தப்படுகின்றார்கள். மீண்டுமாக 587 நாடு கடத்தப்படுறாங்க. 546களில் மீண்டுமாக விடுதலை பெற்று விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த 40 ஆண்டு கால வாழ்விலே எரேமியாவின் வாக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எப்படி கொடுக்கப்படுகின்றது? நீங்கள் இறைவனுக்கு புதமுதியை காட்டிவிட்டீர்கள், நீங்கள் ஒழுக்கமற்ற வாழ்வை வாழ்ந்து விட்டீர்கள், நீங்கள் வாழ்வில் இறைவனை வெறுத்து மற்ற தெய்வங்களை வழிபட ஆரம்பித்து விட்டீர்கள், உங்களிடம் இருந்த வலிமை குறைந்து விட்டது, உங்களிடம் இருந்த செல்வம் குறைந்து விட்டது, உங்களுக்கும் இறைவனுக்கும் இருந்த ஒரு பந்தம் உடைந்து விட்டது. இனி உங்களுக்கு மீட்பு எப்படி இருக்கும், மீட்பு எப்படி கிடைக்கும் என்பதை தான் இரண்டாம் பகுதியிலே எரேமியா இறைவாக்கு உரைக்கப்படுகின்றது. இறைவனிடம் திரும்பி வாருங்கள், மனம் மாறுங்கள். இனி உங்களுக்கு வாழ்வு கொடுப்பது இறைவன் மட்டும்தான். ஏனென்றால் உங்களை படைத்தவனும் உங்களை வாழ்விப்பவனும் உங்களுக்கு அருளாசிர் கொடுப்பவனும் அந்த இறைவன் மட்டும்தான் என்று எரேமியாவுக்கு அருளுரை கொடுக்கப்படுகின்றது. இறுதியாக இன்றைய முதல் வாசகத்திலே கேட்கின்ற பொழுது இறைவன் ஒரு வாக்குறுதியை கொடுப்பார். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் ஆண்டவர் சொல்வார், நானே உங்கள் கடவுள் அப்படின்னு அதிகாரத்தோடு சொல்வார். ஆனால் இன்று நான் வாசிக்க கேட்ட பகுதியில் இறுதியில் என்ன சொல்றாரு? நான் உங்கள் கடவுளாகவும் நீங்கள் என் மக்களாகவும் இருப்பீர்கள். இதை தனித்தனியாக பிரித்து சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் இஸ்ரேல் மக்களை விடுதலை பயன் நூல் 8வது அதிகாரத்திலே ஆண்டவர் யாவே இறைவன் அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நீங்கள் என் மக்கள் என்று சொல்வார். பாலைவனத்திலே அவர்கள் பொற்கன்று செல்கின்ற பொழுது உங்களுக்கு கடவுள் நானே என்று சொல்வார். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்திலே அவர்கள் அரசர்களை கேட்கின்ற பொழுது இறைவன் சொல்வார், உங்களுக்கு அரசனும் தலைவனும் இறைவன் நான் மட்டுமே என்று சொல்வார். இப்படி பல இடங்களில் பல தருவாய்களில் பிரித்து சொன்ன வாக்கியத்தை சோகங்களோடு வாழ்வை இழந்து துன்புற்று எல்லாம் இழந்த தருவாயிலே தேற்றுவதற்காக நீங்கள் அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் ஆண்டவர், நீங்கள் என் மக்கள், உங்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை என்னிடம் இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த இறைவார்த்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. பல நேரங்களில் பல தருவாய்களில் நாம் புறமுதுகை காட்டி ஓடலாம், வலிமையற்று போகலாம், மனம் உடைந்து போகலாம். அந்த ஆர்ஸ் நகரிலே ஜான் மரிய வியானி வாழ்ந்த பொழுது பெரிய காரியங்களை செய்தவர் இல்லை. அவர் செய்த நிகழ்வெல்லாம் என்ன? நீங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர். இதைதான் அவர் வாழ்வோர் முழுவதும் செய்து காட்டினார். அதைதான் இன்றைய நற்செய்தியிலும் வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்கின்ற பொழுது நற்செய்தியாளர் அழகாக சொல்கின்றார், வெளியிலிருந்து எதுவும் நம்மை தீட்டுப்படுத்த முடியாது, உள்ளிருப்பதுதான் நம்மை தீட்டுப்படுத்த முடியும். அப்படி என்றால் தீமை எங்கிருந்து வருகின்றது? தீமையின் வடிவம் எங்கிருந்து உருவாகுகின்றது? நல்லவற்றை எண்ணுகின்ற ஒரு மனதில் நல்லது நடக்கின்றது, தீயவற்றை எண்ணுகின்ற நல்லதில் தீயவை நடக்கின்றது. பிறர் நமக்கு வஞ்சனை செய்வதில்லை, பிறர் நமக்கு காழ்ப்புணர்ச்சியை உணர்த்துவதில்லை, மாறாக இறைவன் சொல்வது போல நீங்களே உங்களுக்கு தீங்கை விளைவிக்கின்றீர்கள். அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு நற்செய்தியிலே சொல்கின்றார், நீங்கள் உங்கள் வாய்களில் உண்பது எதுவும் தீட்டுப்படுத்தாது, அஞ்சாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் பிறர் என்னை துன்புறுத்துவார்களோ, பிறர்னால் நான் மனவேதனைப்படுவனோ என்பதில் அல்ல, மாறாக நம்மிடம் இருக்கின்ற மனநிலையின் காரணமாக தான் நாம் இறைவனிடமிருந்து அகண்டு செல்கின்றோம் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். 2வது பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போல, ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொள்ளாத எல்லாவரையும் வெட்டி தகர்த்துங்கள், இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இறைவன் நிறைவான ஆசீரை கொடுக்க முடியும்.